சார் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போறது ட்ரே சிலரிங் மிஷின். இது வந்து பவர் சுவிட்ச். இங்க ஆன் பண்ணோனே இங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன் ஆயிடும். இது வந்து எதுக்குன்னா இங்க ஹீட்டர் காயில் இருக்குது. இந்த ஹீட்டர் காயில் ஹீட்டுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இது எப்படி ஒர்க் பண்றது சொல்றேன் பாருங்க. இந்த பட்டன் பிடிச்சினீங்கன்னா 150ல வச்சுக்கிறேன் நான். மேனுவல் ஹீட்டர் 150. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இந்த பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஜாஸ்தி ஆகும். இல்ல கம்மி வேணும்னா இந்த பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் இது. சார் அப்புறம் வந்து இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்ல நீங்க மிஷின் ஆர்டர் கொடுத்தோன்னே டிரான்ஸ்போர்ட்ல எப்படி சார் போடுவீங்கன்னு கேட்பீங்க ஆச்சுங்களா. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல போறது காமிக்கிறோம் பாருங்க. இந்த ராடு இருக்குது பாத்தீங்களா. இங்க வந்து எங்க ப்ரோ இந்த ராடை வந்து இப்படி ரிமூவ் பண்ணுவோம். இப்படி ரிமூவ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க. இப்படி ரிமூவ் பண்ணி நாங்க உங்களுக்கு பேக் பண்ணி கிளீனா பேக் பண்ணி அனுப்புவோம். நீங்க வந்துட்டு பிறகு மிஷின் உங்க கையில கிடைச்சிட்ட பிறகு நீங்க எப்படி ஃபிட் பண்ணணும் சொல்றேன் பாருங்க. இந்த ஹேண்டில் இப்படி லைட்டா தூக்கிக்கங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல இப்படி புஷ் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க. லைட்டா தூக்கி இப்படி புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணிட்டு பிறகு இந்த ரெண்டு பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா சின்னது. இங்க பாருங்க. இது வந்து இது உள்ள இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது உள்ள ஃபிட்டிங் பண்ணும் சார். இங்க பாருங்க. இப்படி போடணும். போட்டுட்டு அது ஃபுல் உள்ள போகுது உங்களுக்கு. ஏன்னா டைட்டா இருக்கும். கட்டிங் பிளேட்ல இப்படி லைட்டா தட்டுங்க. உள்ள போயிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க. இப்படி தட்டுங்க. கட்டிங் பிளேட் போடும். ஃபினிஷிங் உள்ள இருக்கும். வெளியும் வராது உங்களுக்கு. லாக் இது. இதே மாதிரி தான் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விடுவோம் உங்களுக்கு. நம்ம ரோல் எப்படி போடுறோன்றது காமி பாருங்க. இது ரோல் இது. சரிங்களா. இது எங்கேயும் இல்லை, நம்ம கிட்டே கிடைக்கும். நீங்க ஆர்டர் கொடுத்தா நம்ம கிட்டே கிடைக்கும் உங்களுக்கு ரோல். சார் இந்த ரோலு இந்த பழுப்பு வந்து இந்த ரோலுக்குள்ள இப்படி விட்டுக்கணும். நீங்க இந்த கார்னர் பாத்துங்க. இந்த கார்னர் இருந்தது ரோல் அவ்வளவுதான் ஸ்டாண்டிங். அப்புறம் வந்து இங்க பாருங்க சார். உங்களுக்கு மிஷின் நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்க. கீழே ஒரு பழுப்பு இருக்குது பாத்தீங்களா. இந்த பழுப்புக்கு கீழே இங்க வரணும் கவர். இப்ப நான் வைக்கிறேன் பாருங்க. நல்லா பாத்துங்க. இங்க பாருங்க. இந்த பழுப்பு கீழே வரும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பழுப்பு இருக்குன்னா இந்த சென்டர்ல நீங்க கவர் ஏத்தணும். ஏன்னா இந்த சென்டர் ஏத்தணும்னா இங்க ரெண்டு இருக்குது பாத்தீங்களா லப்பர் மாரி. இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அலைன்மெண்ட் கொடுக்காம இருக்குது சென்டர் உங்களுக்கு. இப்ப நம்ம கேப் சீல் பண்ணி பாக்குறோம். பாக்ஸ் சீல் பண்ற பாருங்க. லைட்டா தண்ணி ஊத்திக்கிறேன் நானு. உங்களுக்கு இது எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெளியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஹீட் ஆகும். இங்க பிளேடு இருக்கு பாத்தீங்களா. இங்க கட் ஆகும் உங்களுக்கு. சார் இப்ப பாருங்க. சீல் பண்றதுக்கு இந்த ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா. லப்பர் மாரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இப்படி பிடிச்சிங்க. புஷ் பண்ணணும். ஃபுல் புஷ் பண்ணுங்க. சவுண்ட் வரும் பாருங்க. இந்த சவுண்ட் வரும். ஒரு செகண்ட் ஹோல்டுல விடுங்க. அதுக்கப்புறம் எடுங்க. இது மாதிரி உங்களுக்கு சீலிங் வரும். இது நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான சைஸ் வச்சீங்கன்னா கரெக்டா வரும் உங்களுக்கு. தண்ணி இருக்குது உள்ள. பாருங்க. லீக்கேஜ் எதுவுமே ஆகாது. பக்கா இருக்கும் இது உங்களுக்கு. ஃப்ரூட்ஸ் நீங்க குலோ ஜாம் இது மாதிரி எது வேணா சீல் பண்ணிக்கலாம். எங்க மிஷின் வீடியோ பார்த்தது மிக்க நன்றி எல்லாருக்கும்.